ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யணும்னா ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் அனுமதிப்பாங்க. அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. கொடிமரத்தை ஒட்டி நம்ம உள்ளே போகலாம். உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். ஜென்ரலாக 1 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 4 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் மாறும். ஆஃப்லைனில் திருமலா திருப்பதியில் இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. டெய்லி 200 டிக்கெட்ஸ் போல் காலையில் 7 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி, அது அன்றைக்கி ட்ராவல் பண்ண போர்டிங் பாஸ் காமிச்சு நம்ம வாங்கிக்கணும். சாயந்தரமே பெருமாளை தரிசனம் செய்தனும். அக்காமடேஷன் கிடையாது. அடுத்து டெய்லி காலையில் 9 மணி போல் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்னு இன்ஸ்டண்ட்டாக புக் பண்ணிட்டு போகிற மாதிரி கொடுக்குறாங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே பெருமாளை தரிசனம் செய்தனும். அக்காமடேஷன் கிடையாது. அது கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜூன் மாதம் முன்னாடி வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டொனேஷன் பே பண்ணியிருக்கோம். ஆனால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலைன்னா அவங்களுக்கு கூட டெய்லி காலையில் 8 மணி போல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். அதுக்கும் அக்காமடேஷன் கிடையாது. இந்த டைப் ஆஃப் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் மெத்தட்லேயே கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருக்கிறது அட்வான்ஸாக 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு. அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏஜ் லிமிட்டு, புக்கிங் ப்ராசஸ்ஸு, ரூல்ஸுன்ட்டு எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்யணுங்கிறவங்களுக்கும் டிப்பில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 10,000 நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம். அதுக்கு ஒரு 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ மொத்தம் ஒருத்தருக்கு 10,500, 2 பேர்னா 21,000, 3 பேர்னா 31,500. அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த அட்வான்ஸ் புக்கிங் மெத்தடில் மட்டும் அக்காமடேஷனோட சேர்த்தே புக் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம டொனேஷன் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும்போது புக் பண்ணிவிட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு டேட் சூஸ் பண்ணி தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அந்த மாதிரி இருந்தது. செப்டம்பர் மாதத்துலேருந்து அந்த மெத்தட் கிடையாது, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன், தர்ஷன் டிக்கெட், அக்காமடேஷன் புக் பண்ணால் அதோட அமௌண்ட் எல்லாம் ரவுண்டாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து ரீஷெடியூல் ஆப்ஷனும் கிடையாது. அதாவது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம்னா, பே பண்ணதுலேருந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரீசனில் போக முடியலன்னா ஒரே ஒரு முறை தர்ஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர்க்குள்ளே ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருந்தீங்க, ஆக்டிவ் புக்கிங் தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னா ரீஷெடியூல் ஆப்ஷன் இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் டிக்கெட் போட்டவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், ரீஷெடியூல் ஆப்ஷன் இருக்காது. ஸோ இனிமேல் அட்வான்ஸாக நம்ம டொனேஷன் பே பண்ணி வச்சுக்க முடியாது. இனிமேல் ரீஷெடியூல் ஆப்ஷனும் கிடையாது. அண்டு இன்கேஸ் நம்ம புக் பண்ணிட்டோன்னா ஒன்று தரிசனம் செய்யணும், இல்லைனா லேப்ஸ் ஆகிடும். ரீஃபண்டும் கிடையாது, கேன்சலும் பண்ண முடியாது. இருந்தாலும் பெருமாளை கிட்ட போய் சாமி பார்க்கணும், தரிசனம் செய்யணும், நமக்கு பிடிச்ச நாள்னா இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கும். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல ஸ்ரீவாணி கிளிக் பண்ணிக்கோங்க. டிடிடியில் உங்ககிட்ட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாளைக்குள்ளார க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் சுவாமி பார்க்கணுங்கிறவங்க 23ஆம் தேதி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 10:55க்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஃபாஸ்ட்டாக லாகின் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 11 மணி போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு டொனேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டொனேஷன் ஒருத்தருக்குன்னா 10,000, 2 பேருக்குன்னா 20,000, 3 பேருக்குன்னா 30,000. அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மட்டும்தான் இந்த பாக்ஸில் நம்ம போடணும். நம்ம எவ்வளோ டொனேஷன் அமௌண்ட்டு 10,000, 20,000, 30,000, 40,000 அப்படின்னு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆதார் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் டொனேஷன் அமௌண்ட் மட்டும் போட்டால் அதுக்குண்டான தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அண்டு இப்போ ஒருத்தருக்கு மட்டும் டொனேஷன் பே பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேருக்கு நீங்கள் 50,000 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு இப்போ போட்டுட்டு 2 பேருக்கு அப்புறமோ
இல்லை அதே ஆதாருக்கு அப்புறமா புக் பண்ணிக்கலாமான்னா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிக்க முடியாது. யார் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான டொனேஷனை மட்டும் இங்கே போடுங்க. எவ்வளோ ரூபாய் நீங்கள் டொனேஷன் பே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 10,000s போடணும். 10,000, 20,000, 30,000, 40,000 அப்படி அவங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் கீழே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அலோட், என்ஆர்ஐஸ் அண்ட் இண்டியன்ஸ் புக் பண்ணிக்கலாம். டொனேஷன் அமௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரண்ட் இருக்கும், அட்வான்ஸ் இருக்கும். நம்ம புக் பண்ண போகிறது அட்வான்ஸ் மெத்தட், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீ டைமில் படிச்சுக்கோங்க. ஒரு லாகின்ல அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். எல்லா ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கிட்டு புக்கிங் அப்போது இது படிக்காதீங்க, இப்போவே படித்து முடிச்சிருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் தர்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். கேலண்டர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், டேட்டுக்கிட்ட அதை கிளிக் பண்ணிக்கணும். செப்டம்பர் மாதத்துக்கு பிரம்மோற்சவத்தப்போ ரிலீஸ் பண்ணலை, கேன்சல்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆல் டைப் ஆஃப் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் அப்படின்னு. ஸோ தட் அக்டோபர் மாதத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களா 12ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது ஷியோராக தெரியல. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்கன்னா இந்த அக்காமடேஷன் ஆப்ஷன் இருக்காது. 20,000 இல்லை அதுக்கு மேலே போட்டிருந்தா தான் அக்காமடேஷன் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா லட்டு அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. தர்ஷன் காஸ்ட் ஒரு டிக்கெட் 500 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவைன்னா ஃபில் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேலண்டர் பேஜ் ஓப்பன் ஆகிறப்போ என்றைக்கு நீங்கள் தர்ஷன் டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முந்தின நாளும் பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். டேட் சூஸ் பண்ணோன்னா 4 ஸ்லாட் இருக்கும். அது என்னென்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். அக்காமடேஷன் வேணும்னா நீங்கள் இப்போவே புக் பண்ணிக்கணும். ஒருவேளை ரெட்டில் இருக்குது, இல்லை அப்புறமா புக் பண்ணிக்கலாம், இல்லை 24ஆம் தேதி ஜென்ரலாக அக்காமடேஷன் புக் பண்ணுறாங்களே அப்போ இந்த டிக்கெட்டை வச்சு புக் பண்ணிக்கலாமான்னா இது எதுவுமே அலோவ் பண்ணாது. ஸோ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்போவே புக் பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம தான் பர்சனலாக பார்த்துக்கணும் அக்காமடேஷன். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் ரெண்ட் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் பே பண்ணுவோம். 999 ரூபாய் ரூம் திருமலாவில் அலாட் பண்ணுவாங்க. அது எப்போ எங்கே அப்படிங்கிறது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். திருமலாவில் நந்தகம், பாஞ்சஜன்யம், கௌஸ்துபம்னு நிறையா இருக்குது, அதில் அலாட் பண்ணுவாங்க. நேரில் போய் ஸ்கேன் பண்ணுவோம்ல ஏஆர்பி கவுண்டரில் நம்மளோட 6 hours ஸ்லாட் படி, அப்போ தான் காஷன் டெபாசிட் 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வக்கேட் பண்ணோன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அட்வான்ஸ் மெத்தடில் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளாக புக் ஆகும். பட் இப்போ புது ரூலில் நான் செக் பண்ணலை அடுத்தடுத்து புக் ஆகுதா அப்படின்ட்டு. யாராவது செக் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் இல்லைனா யார்கிட்டயாச்சும் பே பண்ணியிருக்கிறவங்கள்ட்ட பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். அப்படி புக் பண்ணால் அக்காமடேஷனுக்கும் அடுத்தடுத்து புக் ஆகுமானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 days கேப் இருக்கும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தும் நீங்கள் ஒரு தர்ஷன் போகணும் அப்படின்னா புக் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி புக் ஆனால் அக்காமடேஷன் ஆகுதாங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடே செப்டம்பர்லேருந்து தானே ரிலீஸ் பண்ணாங்க, அந்த பாயிண்ட் மட்டும் நான் இன்னும் செக் பண்ணலை, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அக்காமடேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இப்போது 9 yearsன்னு போட்டிருக்கேன். என்ன வருது பாருங்கள், த வேலிட் ஏஜ் அலோட் இஸ் 10 to 120 yearsன்னு வருது. அதாவது ஜென்ரலாக திருப்பதி தர்ஷன டிக்கெட் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் பண்ண வேண்டாம். தர்ஷனத்துக்கு அப்புறமா அழைச்சிட்டு போகலாம். ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் வச்சுக்கிட்டா போதும். பட் அட்வான்ஸ் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும் 9 வயசு வரைக்கும் டிக்கெட் வேண்டான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10லேருந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கஸ்டமர் கேரில் கூட இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா 10 வயசு 11 வயசு இருக்குது, ஆதார் கேட்குறாங்க, டிக்கெட் இல்லை, குழந்தைய விடலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் போட்டிருக்கிறது படி 9 வயசு வரைக்கும் தான் ஃப்ரீ. 10 வயசுலேருந்து டிக்கெட் புக் பண்ணணும். 10 ஸ்டார்ட் ஆனாலே உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கஸ்டமர் கேரில் இப்படி வருது, இதுக்கு புக் பண்ணணுமா வேண்டாமா இந்த வயசுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க புக்கிங்க்கு முன்னாடியே. இப்போ 10ன்னு போட்டால் ஆதார் பேஜுக்கு போகுது, அதுக்காக சொல்கிறேன். இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும், அது போட்டுக்கோங்க. பாஸ்போர்ட் போடுறப்ப மட்டும் ஒரு பாப்ப போகிறோம், அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓகே கொடுத்தீங்கன்னா புக்கிங் ப்ரொசீட் ஆகும். நம்ம கொடுக்குற டொனேஷன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு காப்பி பேஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க மிஸ்டேக்ஸ் இல்லாமல்.
ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூ கொடுக்குறப்போ ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். பேர், ஆதார், அக்காமடேஷனோட புக் பண்ணியிருந்தா அந்த டீட்டெயில்ஸ், என்னைக்கு புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, டொனேஷன், தர்ஷன் டிக்கெட், அக்காமடேஷன்னா அந்த அமௌண்ட்டும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். கேட்வே யூனியன் பேங்க் இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். அதில் உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கணுமானாலும் அது கிடையாது. சும்மா ஒரு கேட்வே மாதிரி உள்ளே போய் பே பண்ணுறதுக்கு. எது கிளிக் பண்ணாலுமே பேமெண்ட்டுக்கு போகும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள். இப்போது யூபிஐ ஐடி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஜிபே கூட பண்ணலாம், பட் அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியல. அதாவது யூபிஐ கொடுத்து புக் பண்ணுறது சொல்கிறேன். அண்டு நீங்கள் யூபிஐ ஆப் மூலமாக பே பண்ணுறீங்கன்னா கூட இவ்வளோ டிக்கெட்டுக்கு புக் பண்ணுற அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கா, ஒரு நாளைக்கு உங்கள் பேங்க் அவ்வளோ டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ணுதா, அதெல்லாம் முதலே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது எரர்னால் நம்ம அடுத்த மோட் ஆஃப் பேமெண்ட் தான் போகணும். லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங். கண்டினியூ கொடுத்து கிளிக் பே பண்ணிட்டீங்கன்னா தர்ஷன் டிக்கெட்டாகவும் தனியாகவும் அக்காமடேஷனுக்கு தனியாகவும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா இருக்கும். சில டைம் அக்காமடேஷன் ரெட்டு காமிக்குதுன்னா நீங்கள் தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். வேணும்னா வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் லைக் 300 ரூபாய் தர்ஷனம் புக் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஸ்ரீவாணிக்கு கிடைக்கல அப்படின்னா அதே ஆதாரில் 300 ரூபாவும் போட்டுக்கலாம், அதே டேட். அதுவும் அப்படி தான், குறைஞ்சது 2 பேருக்கா புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம், அது தனி. அதற்குண்டான அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்போது. பட் இந்த டிக்கெட்டை வச்சு ஜென்ரல் அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணிக்க முடியாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேஜர் சேஞ்சஸ்னால் ஏஜில் மாற்றம் இருக்குது. அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணி வச்சுக்க முடியாது, இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணணும். ரீஷெடியூல் ஆப்ஷன் இப்போ கிடையாது. போன மாதம் புக்கிங் அப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாணியில் பெருமாளை தரிசனம் செய்யணும் முடிவு பண்ணிட்டா ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கரண்ட் டேட் ரொம்ப டஃப்பாக இருக்குது கிடைக்கிறது. ஆஃப்லைனில் கிடையாது. ஏர்போர்ட்டில் கொடுக்குறத வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட போர்டிங் பாஸ் இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணி வச்சுருக்குறோம், ப்ரிவிலேஜ் ரிடெம்ஷன் மூலமாக போய் புக் பண்ணிக்கலாமான்னா அது புக் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது செக் பண்ணிக்கோங்க. அதாவது டெய்லி காலையில் 8 மணிக்கு புக் ஆகிறதுலையும் பண்ணிக்கலாம், ஆர் இந்த அட்வான்ஸ் புக்கிங்லேயும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டைம்னா சாயந்தரம் 4 மணிக்கு. இந்த டோனாஸுக்கும் பிரேக் தர்ஷனம் கொடுக்குறாங்கல்ல, 10 லட்சம் 25 லட்சம்லாம் பே பண்ணால் அவங்களுக்கும் பிகினிங் பிரேக் தர்ஷனம் கொடுப்பாங்க. அது காலையில் இருக்கும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிற மெத்தட் படி டிக்கெட் இருக்குது கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணமே போகும். ரேர் கேஸில் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, டிக்கெட் ஜென்ரேட் ஆகலைன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ரொசீஜரில் ஏதோ ஒரு எரர் வருது எங்கேயாச்சும் அப்படின்னா மறுபடியும் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாமல் ஹோம் பேஜ்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்டோபர் மாதத்து புக்கிங் ஜூலை 23 காலையில் 11 மணிக்கு அக்காமடேஷனோட ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பெருமாளை தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டிப்பில் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக 10,500 நம்ம ஒன் டைமாக யோசிக்கிறப்போ பெரிய அமௌண்ட்டாக ஒரு சிலருக்கு தெரியும். பட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சா கூட ஒரு சர்டைன் மந்தில் நமக்கு பிடிச்சனால இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு கிட்ட பெருமாளை தரிசனம் செய்யலாம். உங்களுக்கு அமௌண்ட்டு ஓகேவாக இருந்தால் பெருமாளை கிட்ட பார்க்கணுன்னா புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.